என் உணர்வுகளோடு இணைந்திருக்கும் என் இதய துடிப்புகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன கதையை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு ஆக்சிடெண்ட் கதை. ஆனால் இது ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் இல்லை. ஒரு குடும்பத்தை கொன்றுவிட்ட ஒரு தீ விபத்து கதையா, அல்லது மிகவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கிட்னாப்பிங் கதையா? இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு கதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்லப்போகிறேன். இது ஒரு உண்மை நிகழ்வு. அன்று இரவு அமெரிக்காவின் வெஸ்ட் வர்ஜீனியா என்ற இடத்தில் ஒரு சாதாரண குடும்பம் சந்தோஷமாக கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருந்தது. அந்த குடும்பம் சோடர் அப்படிங்கிற ஒரு குடும்பம். அந்த வீட்டில் ஜார்ஜ் சோடர் மற்றும் அவருடைய மனைவியான ஜென்னி சோடர் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 10 குழந்தைகள். அவங்களும் அவங்களோட தான் வசித்து வந்தாங்க. அந்த கிறிஸ்துமஸ் நாள் முழுக்க அவங்க வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவ் மூடில் தான் எல்லோரும் இருந்தாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி சிரித்து ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப குஷியாக இருந்தாங்க. இது ஒரு சாதாரண கிறிஸ்துமஸ் இரவாக தான் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இரவு அவர்களுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றப் போகுது என்று அன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அந்த இரவு ஒரு 10 மணிக்கு அப்புறம் பெரும்பாலான 10 குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகள் தூங்க போயிட்டாங்க. ஆனால் ஒரு 5 குழந்தைகள் மட்டும், அதாவது அந்த 5 குழந்தைகள் பெயர் மாரிஸ், மார்த்தா, லூயிஸ், ஜென்னி, பெட்டி. இந்த 5 குழந்தைகள் இன்னும் தூங்கலை. அவங்க அம்மா கிட்ட நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா, விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா ஜென்னி, சரி, ஆனால் வீட்டை லாக் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தூங்க போகணும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஜென்னி தூங்க போயிட்டாங்க. அந்த டெசிஷன் அவங்க வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய தவறாக ஆகி இருக்கலாம். ஒரு 12-12:30 மணி. ஜென்னி சடனாக தூங்கிட்டு இருந்த அவங்க அம்மா ஜென்னி சடனாக எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அந்த டைமில் ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் ஆப்போசிட்டில் ஒரு பெண் பேசுகிறாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க நார்மலாக. ஆனால் யார் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஜென்னிக்கும் அந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸ்ன்னு தெரியல. அவங்க பேசும்போது பின்னாடி ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் கேட்குது. ஜென்னி அந்த டைமில் அந்த ஃபோன் வந்ததும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ராங் நம்பர்னு சொல்லி அந்த காலை முடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கால் ஒரு சாதாரண தவறான காலாக இல்லாமல் இருக்கலாம். அடுத்த சின்ன விஷயம், ஜெனி மீண்டும் தூங்க போகிறாங்க. அப்புறம் ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ வீட்டோட மேல்கூரையில் விழுகிற மாதிரி ஒரு தட் சவுண்ட். ஆனால் அதையும் அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்புறம் நைட்டு ஒரு 1 மணி வாக்கில் ஜென்னி மறுபடியும் எழுந்திருக்கிறாங்க. இந்த தடவை அவங்க எழுந்ததற்கான காரணம் புகை, ஸ்மோக். வீடு முழுக்க புகை நிறைய ஆரம்பிச்சிருக்கு. வீடு ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது. எதுவுமே தெரியல அவங்களுக்கு, ஒன்றுமே புரியலை. பதட்டம், குழப்பம். உடனே எழுந்து பார்த்து கீழே உள்ள ஆஃபீஸ் ரூம் பகுதியில் ஃபயர். அவங்க மேலே இருக்காங்க, கீழே குழந்தைங்களாம் இருக்காங்க. அந்த ரூமில் ஃபயர் ஆகிருக்கு. அடுத்த சில நிமிடங்களில் வாழ்க்கை மாறுகிறது. ஜென்னி அவங்க ஹஸ்பண்ட் ஜார்ஜை எழுப்புறாங்க. எந்திரிச்சு பாருங்க, ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஒரே ஃபயர்னு ஒரு குழப்பத்தோடு கத்துறாங்க. அவர்கள் கூட தூங்கியிருந்த குழந்தைகளே உடனே எழுப்புறாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் இருந்த 4 குழந்தைகள் மட்டுமே அவங்க கூட வெளியில் வராங்க. ஆனால் அதே சமயம் மேல் மாடியில் இருந்த அந்த 5 குழந்தைகள் என்னாச்சுன்னு தெரியல. இவங்க வெளியில் பார்த்தா அந்த 5 குழந்தைகளும் வெளியில் வரவே இல்லை. அதாவது இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா ஜார்ஜ் சோடர் அந்த டைமில் இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் அவர் ஒரு ஃபாதராக பேனிக் ஆகாமல் வீட்டுக்குள்ளே போய் மற்ற குழந்தைகளும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஆனால் அந்த சமயத்தில் அந்த ஃபயர் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாக பரவிடுச்சு வீடு ஃபுல்லாக. அவருக்கு தான் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்றணுமேங்கிற எண்ணம். அவரால் மேலே போய் காப்பாற்ற முடியல. ஏணிப்படி இல்லை. எப்பொழுதுமே அவங்க வீட்டுக்கு ஓரத்தில் ஏணி இருக்கும், செவுத்தில் சாஞ்சிருக்கும்.
ஆனால் அந்த ஏணி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஏணி இல்லை. சாதாரணமாக அது எப்பொழுதுமே அந்த வீட்டின் பக்கத்தில் தான் இருக்கும். அந்த நாளில் மட்டும் அந்த ஏணி அங்கே இல்லை. சரி, அவர் இன்னொரு யோசனை தோணுது. அந்த பேனிக்லேயும் கொஞ்சம் நிதானமாக மனுஷன் யோசிக்கிறார். அவர் வச்சிருக்க ட்ரக்கை கொண்டு வந்து செவுத்து உரமாக நிறுத்தி அது மூலியமாக வீட்டு மேலே ஏறலான்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ட்ரக் ஸ்டார்ட் ஆகலை. முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த நாளில் மட்டும் அது ஸ்டார்ட் ஆகலை. அவங்க ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தீயணைப்புத்துறையை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க. ஃபோன் லைன் டெட். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கோயின்சிடென்ஸா, இல்லை யாராவது வேணுக்குன்னு பண்ணியிருக்காங்களா, கட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு குழப்பத்தில் ஆழ்ந்துறாங்க. அதே சமயம் குழந்தைங்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வேறு. அவங்க சுத்தமாக எதுவுமே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிறாங்க. அழுகிறாங்க, கதறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. குழந்தைகளை காப்பாற்ற அவ்வளோ முயற்சி, எதுவுமே பயனளிக்கலை. ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடியுது. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் நார்மலாக இருந்த எல்லா விஷயமும் இன்னைக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அப்நார்மலாக இருக்குது. கடைசியில் ஃபயர் முடிஞ்சிருச்சு. முழு வீடும் சாம்பல் ஆயிடுச்சு. ஃபயர் டிபார்ட்மெண்ட் காலையில் வருது. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண அவங்க சொல்கிறாங்க, அந்த 5 குழந்தைகளும் தீயில் கருகி சாம்பல் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்பா அம்மாவுக்கு. ஆனால் அதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இழந்த அந்த 5 குழந்தைகளிலிருந்து ஒரு எலும்பு கூட கிடைக்கல. சாதாரணமாக ஒரு ஃபயரில் எலும்புகள் முழுக்க சாம்பலாக மாற ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. மனிதனோட போன்ஸ் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகணும்னா அது ஒரு ஹை டெம்பரேச்சர் கிரிமேஷன் வேணும். அது கூட மணிக்கணக்கில் ஆகும். ஆனால் இந்த ஃபயர் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப லோ லெவல் ஃபயர் தான். ஹை லெவல் பேர்னிங் எலும்பு சாம்பால் ஆக்குற அளவுக்கு இங்கே வெப்பம் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, அந்த குழந்தைங்க அங்கே தான் இருந்தாங்களா, இல்லை இந்த தீ ஏற்பட்ட நிலைமையில் அவங்க அங்கே இல்லையா? ஒரே குழப்பம், யாருக்கும் எதுவும் புரியலை. அந்த 6 குழந்தைங்க மட்டும் கையில் வச்சு நிற்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யோசித்து பார்க்குறாங்க. லேடர் எப்பொழுதும் இருக்கிற இடத்துல இல்லை, ட்ரக்கு வேலை செய்யலை, ஃபோன் லைன் டெட்டு, அப்புறம் அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபோன் கால் நைட்டு 12 மணிக்கு, அதுக்கப்புறம் ரூஃபில் விழுந்த ஒரு சவுண்ட், இருந்த குழந்தைங்களோட பாடியை காணும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவங்களுக்கு தெரியலை. ஜார்ஜுக்கு கொஞ்சம் பாஸ்ட் விஷயங்கள் ஞாபகம் வருது. ஜார்ஜ் சோடர் ஒரிஜினலாக ஒரு இத்தாலியன். அவர் ரொம்ப ஓப்பனாக பேசுவார், எதையுமே தயங்காமல் பேசுவார். முக்கியமாக அரசியல் விஷயங்களில் சமரசமே இல்லாமல் பேசக்கூடிய ஆள் ஜார்ஜ். ரீசெண்டாக ஓப்பனாக ஒரு அரசியல் தலைவரை அவர் எதிர்த்து பேசியிருக்காரு. அதனால அவருக்கு இனிமே இருந்திருக்கலாம். இந்த ஃபயருக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் வீட்டுக்கு வராரு. அவர் ஜார்ஜிட்ட இன்சூரன்ஸ் போட்டுக்க சொல்கிறார். ஆனால் இந்த ஜார்ஜ் அந்த இன்சூரன்ஸை வாங்க மறுக்கிறார். வாங்க மறுத்ததும் கொஞ்சம் கோபமான அந்த இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, உங்கள் வீடு தீயில் எரியும், இதில் உங்கள் குழந்தைகள் அழியும். இன்னைக்கு அந்த வார்த்தை அப்படியே நடந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும், தன் குழந்தைகள் இன்னும் இருக்கவில்லை, வேறு எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைவை கொடுக்குது. இதனால அந்த ஜோடர் குடும்பம் எந்த எக்ஸ்பிளனேஷனையும் அவங்க அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை. அவங்க எதையுமே நம்பலை. அவங்க சொன்னது, எங்கள் குழந்தை எங்கேயோ உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க அந்த குழந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சியில் அவங்க ஒரு பெரிய பில் போர்டு வைக்கிறாங்க. நம்ம கட் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா, அது
அதில் அந்த 5 குழந்தைகளின் ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ போட்டு வாண்டட், இந்த குழந்தைங்கள பார்த்தீங்களா, பார்த்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அந்த பில் போர்டில் பிரிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது அது வரைக்கும் எந்த நியூஸ் இல்லை. வருடங்கள் பல ஓடிடுச்சு. அந்த பில் போர்டு மட்டும் அங்கேயே இல்லை, அங்கேயே இருக்கு. அவங்களுக்கு டைரெக்டாக எந்த தகவலும் இல்லை. ஆனால் அரசு புதுசில் பல பேர் சொல்லிக்கிறாங்க. அவங்கள எங்கேயாவது பார்க்கும்போது நாங்கள் அந்த குழந்தைங்களை வேறு இடங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க இன்னும் குழந்தைங்க உயிரோடு இருக்காங்கங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், நான் ஒரு ஹோட்டலில் அந்த குழந்தைங்கள பார்த்துருக்கேன், ஆனால் அந்த டைமில் என்னால் ஃபோட்டோ எடுக்கவில்லை, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இல்லை அப்படின்னு. கடைசியில் அவங்க தேடுதல் நம்பிக்கையிலேருந்து, ஆனால் நம்ம குழந்தைங்க மட்டும் இன்னும் சாகலை, அவனுங்க எங்கே இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல நல்லபடியாக இருக்கட்டும்னு அந்த ஒரு நினைவோடையே வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அந்த தேடுதலையும் நாள் ரொம்ப ஆனதுனால கைவிடுறாங்க. ஒரு நாள் கழித்து ஒரு லெட்ரு வருது அவங்க வீட்டுக்கு. அதில் ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ஒரு பையன் இருக்கான். அந்த ஃபோட்டோ பின்னாடி எழுதியிருக்கு, ஐம் லூயிஸ் சோடர்னு. அந்த ஹேண்ட் ரைட்டிங், அந்த ஏஜ், அந்த புகைப்படத்தில் உள்ள அந்த ஃபேஸ், அவங்களுக்கு அது உண்மை போல தான் தெரிகிறது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை திரும்ப வந்திருக்கு, எங்கள் குழந்தைகள் எங்கேயோ உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷனை திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பல இடங்களில் விசாரிக்கிறாங்க, பல வழியில் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் திரும்பவும் அதிகாரிகள் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பண்ணது இறுதியில் இது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இன்று வரைக்கும் இதில் உள்ள கேள்விகள் எதுக்குமே பதில் இல்லை. முதல், ஏன் பாரிஸ் கிடைக்கல? எப்பொழுதுமே அங்கே இருந்த ஏணி காணாமல் போச்சு. ஏன் அன்னைக்குன்னு பார்த்து நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ட்ரக்கை ஏன் வேலை செய்யலை? நடு இரவில் ஃபோன் பண்ண அந்த ஃபோன் காலில் பேசிய பெண்மணி யார்? வந்த அந்த ஃபோட்டோ உண்மையா? இது எல்லாமே கேள்விகள் அவை இன்று வரைக்கும் தொடருது. இதில் பல தியரிகள் சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் கிட்னாப்பிங். அந்த 5 குழந்தைகளும் ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே யாராவது கடத்திட்டாங்களா? இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் எல்லாம் அந்த கடத்துறதுக்கான ஒரு கவரப் தானா? இது ஒரு தியரி சொல்லுது. இன்னொரு தாட் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரூஃபில் கேட்ட அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது ஒரு பாம் மாதிரியான டிவைஸ், அதனால் ஏற்பட்ட சத்தமா? அதனால தான் ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சா? இது ஒரு விதமான தாட்டும் இருக்குது. கடைசி அந்த சோடர் ஃபேமிலி வாழ்க்கை முழுக்க இந்த கேள்விகளுடனே வாழ்ந்தாங்க. அவர்கள் இறக்கும் வரை அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எங்கள் குழந்தைங்க எங்கேயோ உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க நம்பிக்கையோடு மட்டுமே வாழ்ந்துட்டாங்க. அவங்க இறுதி நாள் வரைக்கும் அந்த குழந்தைகளை அவங்களால் பார்க்க முடியல. இறுதியாக இந்த கேஸ் இன்னும் அஃபிஷியலி அன்சால்வ்டு. இது ஒரு ஆக்சிடெண்ட்டா இல்லை இது ஒரு கிரைமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் உங்களுக்கு கேட்க பிடிக்குமா? கேட்க பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நரேட் நெக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு புதிய ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். நன்றி.